லவி நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம விஜயனாவுடைய லாஸ்ட் படமான தளபதி 69 படத்திற்கான அஃபிஷியல் அறிவிப்பு படக்குழுவினர் சைடு இருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மிச்சம் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை நாம் எதிர்பார்க்கவே முடியாதுன்றது தான் உண்மை. இதோட அவ்வளோதான், சந்தோஷம் மொத்தமாக போச்சுடா அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நம்ம அண்ணன் நம்ம எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்னுட்டு அவருடைய விஷயம் ஒர்க்ஸையும் தள்ளி ஒரு படம் பண்ணி கொடுக்கறதுக்காக பண்ண போகிறாரு. அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ல, பண்டிகை மாதிரி கொண்டாடணும்ல. ஸோ ஃபீல் பண்ணி உட்காந்துட்டெல்லாம் ஆகாதுங்க, இறங்கி ஆடணும், செம்மையாக என்ஜாய் பண்ணணும், நாம தான் அப்படின்னு காட்டணும். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் நம்ம பண்ணுறோம். தளபதி 69 படக்குழு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் இப்போ போஸ்டராக விட்டுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் அவங்க பயங்கரமாக நம்மளை கொண்டாட வைக்க போகிறாங்கன்றது இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும் போதே கண்டிப்பாக ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஸோ எல்லாருமே கொண்டாட ரெடியாக இருந்துப்போம். போஸ்டர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் மைண்டில் தோணியிருக்கும், இது ஒரு பொலிட்டிக்கல் படமாக இருக்குமா, ஏன்னா ஒரு போஸ்டர்ல இவ்வளோ அரசியல் விஷயங்கள் அமைஞ்சிருக்கே அப்படின்றது தான் எல்லாருடைய தாட்டும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வினோத் இந்த படத்தினுடைய இயக்குனர் அவரே சொல்லியிருக்காரு, இது முழுக்க முழுக்க விஜய் சாருடைய ஸ்டைலில் தான் இருக்க போது, கமர்ஷியல் ஃபிலிம் தான், அதில் சில விஷயங்கள் எந்த கட்சியும் சாராமல் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறத தவிர அப்போ அது ஜானராக நம்ம எடுத்துக்க முடியுமான்னா கொஷின் மார்க் தான். ஸோ நம்ம வழக்கம் போல் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எதிர்பார்ப்போம். இதில் விஜயனா காப்ரோலா பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு போஸ்டரில் டீகோடிங் பண்ணி பார்த்தால விநாயகர் தெரிகிறாரு. ஸோ விநாயகருக்கு மேலே ஒரு போலீஸ் காப் மாதிரி கூட ஃபீல் பண்ணிக்க முடியுது. அந்த தீபம் ஒளியில் எரித்தாவில் பறவை பறக்கிற மாதிரி லைக் ஃப்ரீடம் சொல்ல வருது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சைடில் வேர்ட்ஸ் எழுதி இருக்கிறதெல்லாம் பார்த்தா மக்களுக்காக ஜனநாயகத்தை தன் கையில் எடுத்து வெளிச்சம் தர மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்களா, இந்த ஒரு போஸ்டரில் தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த ஒரு போஸ்ட் பார்த்தோடனே வினோத் அவர்கள் கமல் சாரோட ஒரு படம் பண்ணதாக இருந்துச்சு, ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. அந்த கதை தான் இந்த ஒரு கதையாக இருக்குமோ, சிங்க் ஆகுது அப்படின்னு எல்லாருக்கும் தோணிடும். எதா இருந்தால் அண்ணனுக்கு பிடிச்சிருச்சு, நாம் கொண்டாடுவோம். அதே மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சுங்க, என்னென்னா விஜயனா சைல்டுஹுட்டாக இருக்கும்போதே ஒரு படத்தில் இன்ட்ரோ ஆகிருப்பார் கோலிவுட்டில் டெபியூட்டா. ஸோ அந்த ஒரு படம் வெற்றி 1984 நினைக்கிறேன். ஸோ இப்போது விஜயனா லாஸ்ட் ஒன் பண்ணும்போது அந்த படத்துக்கு டைட்டில் வெற்றியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இருந்தால் செம்மையாக இருக்கும்ல. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி படம் அக்டோபர் மந்த் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆயுத பூஜை ரிலீஸா இல்லை தீபாவளி ரிலீஸா அப்படின்ற ஒரு 2 கொஷின்ஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி தீபாவளி இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு எக்ஸ்பெக்டேஷனாக என்ன தோணுதுன்னா, லியோ மாதிரி அக்டோபர் பூஜா ஹாலிடேஸ் விட்டால் செம்மையாக இருக்கும்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.